Hi friends, welcome to Classic Samayal. நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம சூப்பரான இன்டர்நெட்டில் ஃபேமஸாக ஓடுன டல்கோனா காஃபி இதை எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு செஞ்சு காமிக்க போகிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு எலக்ட்ரிக் பீட்டரோ மேனுவல் பீட்டரோ இல்லை மிக்சரோ எதுவுமே யூஸ் பண்ணலை. சிம்பிளான ஈஸியான ட்ரிக் யூஸ் பண்ணி இந்த டல்கோனா காஃபி எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். இது ஆல்மோஸ்ட் கேப்பச்சினோ டேஸ்ட் தான் இருக்கும். இப்போது இது செய்கிறதுக்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படுற பொருள் பார்த்தீங்கன்னா ஒன்றா கிளாஸ் பாட்டில், இல்லை அப்படின்னா நல்லா மூடி டைட்டாக உள்ள ஒரு பிளாஸ்டிக் பாட்டில், எது உங்கள் வீட்டில் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இப்போது இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடராக போட்டுக்கோங்க. ஃபில்டருக்கோ டிகாஷனுக்கோ யூஸ் பண்ணுற காஃபி பவுடர் சேர்க்கக்கூடாது. அதோட 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை. இனிப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் பாலில் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெந்நீர், இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மூடியை நல்லா டைட்டாக மூடிக்கோங்க. மெயினாக இந்த பாட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுல தண்ணி வெளியில் சிந்தக்கூடாது மூடினதுக்கப்புறமா, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போது இந்த பாட்டிலை லைட்டாக கரையை விட்டுட்டு சுகர்லாம் நல்லா ஷேக் பண்ண ஆரம்பிங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு ஷேக் பண்ணால் போதும். நீங்கள் சும்மா டிவி பார்த்துக்கிட்டே ஈஸியாக ஷேக் பண்ணலாம். எல்லார் வீட்லேயும் எலக்ட்ரிக் பீட்டரோ இல்லை மேனுவல் பீட்டரை வச்சு பண்ணுறது இது எல்லாமே டைம் எடுக்கும். இதுனா உங்கள் கைக்கும் எக்ஸசைஸ், அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரம் ஆக பார்த்தீங்கன்னா அந்த காஃபி கலர் டார்க் ப்ரௌன்லேருந்து லைட் ப்ரௌன் மாற ஆரம்பிக்கும். அந்த காஃபி சுகரோட மிக்ஸ் ஆகும்போது அந்த கிரானியூல்ஸ் இந்த ஃபோமாக ஃபார்ம் பண்ணுது பாருங்கள். இப்போ நீங்கள் உங்களோட காஃபி அந்த ஃபோம் நல்லா மாறிடுச்சா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் பாட்டிலில் இந்த மாதிரி பிடிச்சி வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த நுர மாதிரி உள்ளது ஒழுகாமல் இருக்கும். ஒரு மாதிரி ஒழுகிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் ஆட்டணும். அப்படியே ஒழுகாமல் இருந்துச்சு உள்ளே பார்க்கும்போது அந்த கிளாஸில் நேராக வைக்கும்போது அப்படின்னா உங்களோட நுர நல்லா ஃபார்ம் ஆகிருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், சாச்சா எவ்வளோ க்ரீம் மாதிரி வருது பார்த்தீங்களா? இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நீங்கள் சாய்ச்சாலும் இதெல்லாம் ஒழுகாது பாருங்கள். ஸோ அதுதான் இப்போது நம்மளோட காஃபிக்குன்னா கேப்பச்சினோ க்ரீம் மேலே ரெடி ஆயாச்சு. இப்போது ஒரு கிளாஸில் சூடான பால் ஒரு 1/2 கப் அல்லது 3/4 கப் பக்கம் சேர்த்துக்கோங்க. இந்த பால் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா அந்த பால்லையே சேர்த்திட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்பூனில் எடுத்திங்கனாலே க்ரீம் மாதிரி வரும். அதை எடுத்து நம்ம பால் மேலே போட வேண்டியது தான். இது பார்த்திங்கன்னா மேலேயே மிதக்கும். அந்த மேலே காற்றோட இந்த ஏரியாக இருக்கிறதுனால அந்த ஃபோம் உள்ளே இறங்காது. பாருங்கள், பார்க்க அப்படியே மேலேயே இருக்கும். கிட்டத்தட்ட 1/4 கப்புக்கு இந்த ஃபோமை நீங்கள் நிரப்புற மாதிரி இருக்கும். நல்லா ஓரம்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இந்த காஃபி நுரைய. இப்போ இதை நீங்கள் அப்படியே வச்சு நம்ம குடித்தோம் அப்படின்னா இது டல்கோனா காஃபி. லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாலையும் நுர தழும்பு ஆற்றிட்டு நீங்கள் இந்த ஃபோம் ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட கேப்பச்சினோ அவ்வளோதான். இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். வேணுங்கிற அளவுக்கு அந்த ஃபோமை நீங்கள் மேலே ஃபில் பண்ணிக்கலாம். இது கீழே பாலுக்கு கீழே போகாது கண்டிப்பாக. இதுக்கு மேலே வேணும்னா சின்னதாக ஒரு ஹார்ட் மாதிரி டெக்கரேஷன் பண்ணுறேன். அதுக்கு உங்கள் வீட்டில் டூத் பிக்கு இல்லை மாதிரி முறுக்கெடுக்கிற அந்த குச்சி மாதிரி இருக்கும், அது இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ட்ராப்பாக ஃபஸ்ட்டு பெருசு சின்னது மீடியம் அந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக அந்த மாதிரி இழுத்து விட்டிங்க அப்படின்னா ஹார்ட் ஷேப் கிடைக்கும். இது சும்மா ஃபேன்சியாக இருக்கணுங்கிறதுக்காக அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்மளோட டல்கோனா காஃபி இன்னும் ரிச்சாக இருக்கணுங்கிறதுக்காக மேலே கொஞ்சம் காஃபி தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன். வேணும்னா நீங்கள் சாக்லேட்டை துருவிட்டு அதை கூட நீங்கள் தூவிக்கலாம். இல்லை நான் காஃபி பவுடரை கையிலேயே தூவி விடுறேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டல்கோனா காஃபி சிம்பிளாக வீட்டில் ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.